Okay, record. All right, now who's going to show me? The main thing நான் என்ன சொல்லியிருந்தேன் நேத்து, how do you go ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சேன்னா எப்படி we just learned something. ஒரு நீங்க URL கொடுத்தா அந்த URL path வந்து எப்படி வந்து போகுதுன்னு பார்த்தோம். I hope you learned that. Next question, அந்த URL ஒன்று ஒரு HTML டிஸ்ப்ளே பண்ணும்போது if you click a button, what happens? That's what I want to know, right? That's what we have been asking for the last two classes. So who's going to show me? Who's going to show me? This is how the flow is. This is what the flow is. அப்படின்னு யார் காட்ட போறீங்க? Not Ritika. She already showed something. Sandhya or Kavya? எஸ் மேம் நான் காமிக்கிறேன். Okay. Okay. எஸ் மேம் இப்போ வந்து ஒரு கிளைண்ட் சைட்ல நம்ம வந்து ஒரு டீபக் பண்ண போறோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்டர் தான் வாங்குவோம். Can you அந்த Zoom இதை வந்து can you is there a way to minimize that? எஸ் மேம். Okay. All right. இஸ் தட் ஓகே மேம்? Yeah. எஸ் மேம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எலமெண்ட்ஸ் வரப்போ வந்து டோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் மேம் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். எஸ் மேம். எஸ் மேம். இப்போ வந்து டாக்குமெண்ட்னு வரப்போ வந்து இந்த டாக் டைப் அண்ட் தென் HTML அதுக்கப்புறம் நம்ம உள்ள என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே வரும். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம வந்து டேப் பண்ணும்போதே எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்றது வரும். அண்ட் இதை டீபக் பண்றது எல்லாம் உங்களோட HTML ஃபைல் என்னவோ it basically shows the HTML. என்ன மேம்? It basically shows the HTML. எஸ் மேம். Okay. சரி. இப்ப வந்து நான் ஒரு இதை இப்ப சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேபி இங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கோட டச் பண்றதுக்கு பதிலா இங்கேயே ஒரு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பாக்குறதுன்னா பாத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பாக்குறதுன்னா பாத்துக்கலாம் நம்ம. ஓகே. ஓகே, தட்ஸ் ஃபைன். இங்க டெம்பரவரியா நமக்கு வந்து இதாகும் மேம். அங்க கோட்ல எதுவும் இதாகாது. பட் நம்ம வந்து இங்க பண்ணி பாத்துக்கலாம் மேம். வெரி குட். எஸ் மேம். அண்ட் தென் வந்து இப்ப சோர்சஸ் அப்படிங்கறது வந்து ஒரு நம்ம இப்ப விஎஸ் கோட்ல தான் பண்றோம்னா இது ஒரு மினி விஎஸ் கோட்னு சொல்லலாம் மேம். நம்ம பொதுவா என்னென்ன ஃபோல்டர் எங்கெங்கெல்லாம் எப்படி வச்சிருக்கோம், சோ அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுல பார்க்க முடியும் மேம். ஓகே. அண்ட் தென் நெட்வொர்க்ன்றது வந்து இப்ப நம்ம ஏதாவது ஒரு ரெக்வெஸ்டோ இல்ல வந்து ஒரு என்னென்ன ரெக்வெஸ்ட் நம்ம எப்ப கொடுக்குறோம் இந்த மாதிரி வரும். ஓகே அப்படின்னா 200. சோ இந்த மாதிரி வந்து நம்ம என்னென்ன ரெக்வெஸ்ட் கொடுக்குறோமோ அதுக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் வருது, எப்படி எல்லாம் இதாகுன்றது, எந்த டைம்ல பண்ணோம், எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு. சரி, இந்த மாதிரி எல்லாமே நெட்வொர்க்ல ஸ்டேட்டஸ் 200 இருக்கு. என்ன மீனிங்? What are the commonly used status? Status என்ன மீனிங் முதல்ல சொல்லுங்க. 200 ஓகேன்னு சொல்லிருக்கீங்க. That's fine. ஒரு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் மீ வாட் இஸ் a status. Status means இப்ப நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்கோம். அந்த ரெக்வெஸ்ட் வந்து கரெக்டா போய் சேர்ந்திருக்கா, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கேட்ட ரெக்வெஸ்ட்க்கு ஏத்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் நமக்கு வருதா, சோ இந்த மாதிரி இது வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக மேம். 200 அப்படின்னா ஓகே. ஓகே, நம்ம சொன்னது ப்ராப்பரா ரெக்வெஸ்ட் தான் கொடுத்திருக்கோம், போய் சேர்ந்துச்சு. So it sends an acknowledgement மாதிரி. So what are the other status that is normally used? 404. 404 என்ன மீனிங்? Client one found. So these are all the common ones. So you should know the common ones. Like if you are an engineer, the joke எல்லாம் கூட வரும். அந்த common ones யூஸ் பண்ணி joke எல்லாம் வரும். So if you want to understand, then you should know some of the things by தெரிஞ்சிருக்கணும். Okay, very good. So network is இந்த இடத்துல network அந்த tab is the one that has a table that says என்னென்ன கால்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு. So we will know what happened. நம்ம ஒரு பட்டன் அனுப்பும்போது கரெக்டாக தான் கால் அனுப்புனா, கரெக்டான பராமீட்டர்ஸ் தான் அனுப்புனா, அதெல்லாம் I can check it here. Okay, let's do add book. Add book பட்டன் அமுத்தினா என்ன ஆகும்? ஓகே, சோ என்ன ஆட் வந்து குடுக்குறப்போ அந்த 200 அந்த இது வந்து போயிருக்கு. சோ வந்து ஓகேன்னு வந்திருக்கு. இப்ப நான் வந்து ஒரு புக் ஆட் பண்றேன். என்ன ரெஸ்பான்ஸ் காட்டுமா? ஆட்ன்ற ரெக்வெஸ்ட் நான் அனுப்பி இருக்கேன். எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னு தெரியுமா? 200ன்றது வந்து அங்க போயிருக்கு மேம். நம்ம இதுக்கப்புறம் ஆட் புக் நம்ம கொடுக்கும்போது மேபி அடுத்து வந்து என்ன வந்திருக்கும். நீங்க ஆட்னு கிளிக் பண்ணதும் உங்களோட யூஐ சேஞ்ச் ஆயிடுச்சு.
எஸ் மேம். அப்புறம் எப்படி எப்படி சேஞ்ச் ஆச்சு? கிளிக் ஆன் த ரெஸ்பான்ஸ். அந்த ஹெட்டர்ஸ்ல இப்போ கிளிக் பண்ணியிருந்திருக்கீங்க, அதில் ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணுங்க. யூ கோ டு அந்த சேம் அந்த டேபிளில். எஸ், எஸ் மேம். திஸ் இஸ் த ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ் என்னது? இட்ஸ் HTML ஃபைல். ஸோ இட் டிஸ்பிளே எஸ் மேம். HTML. ஸோ எவ்ரி ரெக்வஸ்ட் ஹேஸ் அஸ் இன்புட்டும் இருக்கும், ஸ்டேட்டஸும் இருக்கும், அவுட்புட்டும் இருக்கும். அவுட்புட் இஸ் கால் தி ரெஸ்பான்ஸ். என்ன ரெஸ்பான்ஸ் எஸ். வந்தது? Sometimes the response is a HTML file, sometimes it's a calculation, some number, sometimes whatever it is. But that is your response. எனக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் வந்துதான். ஒருவேளை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டிஸ்பிளே ஆகலைன்னா தென் ஐ கேன் லுக் அட் த ரெஸ்பான்ஸ் அண்ட் சே ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் தான் வந்துதா, ரைட்? ஸோ இது வந்து இட்ஸ் இம்மீடியட் திங். தெர் இஸ் நோ பேக் எண்டுக்குலாம் ஒன்றும் போகல. இட் டிடன்ட் ஹேப்பன் எனி, தெர் வாஸ் நோ, it didn't go to the database. எப்படி வந்து இந்த ஆட் வந்து என்ன கிரியேட் பண்ணுச்சு, என்ன ரெக்வெஸ்ட் கிரியேட் பண்ணுச்சு, அது பேக் எண்டுக்கு போச்சா இல்லையா? ஹவு டு ஐ நோ தட்? பேக் எண்டு தான் எனக்கு இந்த இந்த ரெஸ்பான்ஸ் அனுப்பி வச்சுதா, இல்லை கிளையண்ட் சைட்லேயே ஆச்சா? எப்படி தெரியும் எனக்கு? ஸோ இப்போ கிளிக் ஆன் த ஆட் பட்டன், திருப்பி ஒன் மோர் டைம் அந்த ஹெட்டர்ஸில் போயிருந்தீங்கன்னா, லெட்ஸ் கோ பேக் டு தி ஆட் பட்டன். சர்வர் சைடுக்கு போச்சா இல்லையா? அது இந்த ஆட் புக் சர்வருக்கு போச்சா இல்லையா? போயிருக்கு. கேன் வி புட் அ பிரேக் பாயிண்ட் தேர்? சர்வர் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் பாயிண்ட் காட்ட முடியுமா? எங்கே பிரேக் பாயிண்ட் போடுவீங்க? சர்வரில் எங்கே போச்சு அது? எப்படி தெரியும் அது எங்கே போகுதுன்னு? u.py அதுல ஆட் டெஃபினிஷன். ஸோ இப்போ வாட் வி லேர்ன்ட் இந்த ப்ரீவியஸ் செஷனில் என்ன லேர்ன் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் கோயின் லுக் அட் தி கன்ஃபிகில் இருக்க urls.py போய் பார்க்க போகுது. அதில் ஆடுன்னு ஒரு ஒரு யூஆர்எல் இருக்கான்னு பார்க்க போகுது, ரைட்? தட்ஸ் வாட் வி லேர்ன்ட் earlier. So look at your config.py first, just so that you know we follow it. config.ல இருக்கிற urls.py போய் பாருங்க. configல இருக்கிற urls பைய இல்லையா? மேலதான் லைப்ரரிக்குள்ள ஓகே, டெஸ்ட் கீழே இருக்கு அது இல்லையா? லைப்ரரி, சாரி, அது வந்து லைப்ரரி டாட் இது. ஓகே, ரித்திகா வந்து கான்ஃபிகுள்ள வச்சிருந்தா மேம், இவ வந்து லைப்ரரிக்குள்ள வச்சிருந்தா. அப்படியா? ஓகே, so what is the main one? urls.py. I see a mini urls.py. ஸோ இது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ தென் திஸ் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஹவு வெல் டு யூ நோ ஹவு டு யூஸ் VS Code. யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸாக்ட்லி டூ அ சர்ச் அண்ட் சி வேர் இஸ் அ சர்ச்னு இருக்கா, இல்லை ஆடுன்றது எங்கெங்கே இருக்கு, டாட் யூஆர்எல்ஸ்னு எத்தனை ஃபைல் இருக்கு, டாட் யூஆர்எல் சொல்லிட்டு maybe you're not, it's not under config, maybe you're calling it urls.py. So you want to look at all. என்னது? ஸோ உங்க கோட் இப்போ 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 ரித்திகாக்கு வந்து அதே ப்ராப்ளம் இந்த கோடுக்கு வந்திருந்தா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஏன் இப்போ லெட்ஸ் சே இஃப் யூ கெட் நாட் ஃபவுண்ட் ரெஸ்பான்ஸ், நீங்க ஆட் பட்டன் அமுக்கும் போது ஆடுக்கு பதிலாக ஆட்ஸ்ன்னு போட்டீங்க, ADDSன்னு போட்டீங்க. how will you even go check? you should know, right? ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு தெரியணும் இல்லையா? சந்தியா லைப்ரரி சிஸ்டம்ஸ் ரெண்டு URL இருக்கும், ஒரு மெயின் URL, இன்னொன்னு நீ கிரியேட் பண்ண URL. இது வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆனது, அட்மின் இருக்கு பாரு, நீ பண்ணிருக்கிறது மேல இருக்கும். அந்த URL போய் பாரு, டெஸ்ட் கீழே ஒரு URL, டெஸ்ட் கீழே இந்த இதுல நீ கொடுத்துருக்க ஆட். ஸோ இந்த urls.py எதுல இருக்கு, எங்க இருக்கு? லைப்ரரியில் இருக்கா? லைப்ரரின்ற ஃபோல்டர்ல இருக்கு இல்லையா? ஓகே, சர்வர் நோ லைப்ரரிக்கு கீழே இருக்க urls.pyல போய் ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை
லைப்ரரி சிஸ்டம் அப்படின்ற இருக்கிறதுல யூஆர்எல் எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணி யூ ஹேவ் டு ஹேவ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? உங்கள் ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சீகோலன் ஈகோலன் வாட் எவர் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் சம்வேர். அதுலேருந்து தான் நீங்கள் இந்த ஃபோல்டர்ஸ் போகணும். இப்போ ரித்திகாவோட இதுலேருந்து பார்க்கும்போது கன்ஃபிக் வாஸ் அ ஸ்டாண்டர்ட் திங். கன்ஃபிக் இஸ் சம்திங் தட் ஆல் த ஃபைல்ஸ் ஹேவ், ஆல் த ப்ராஜெக்ட்ஸ் ஹேவ். அதில் இருக்க யூஆர்எல்ஸ் பாட் ஃபைல் தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. அங்கே தான் அட்மின் இருந்தது, அங்கே தான் அக்கௌண்ட்ஸ்னு இருந்தது. புதுசாக நான் எதுனா அக்கௌண்ட்ஸ் மாதிரி நான் லைப்ரரின்னு ஒரு புது ஃபோல்டர் ஆரம்பிச்சா அங்கே தான் போயிடுவேன். ஐ நீட் டு நோ வாட் இஸ் மை ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ சந்தியாவோட ப்ராஜெக்ட்ல வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஹவு டு ஐ நோ வேர் இஸ் எங்கே போய் நான் யூஆர்எல்ஸை செக் பண்ணணும்னு உங்கள் சர்வருக்கு எப்படி தெரியும்? நம்ம ஆல்ரெடி கிரியேட் ஆனது சந்தியாவோடது இப்பதான் மேம் பார்த்தேன். ஒன்னு அட்மின் மேம், இன்னொன்னு கீழே பார்த்து கொடுக்காம இன்க்ளூட் லைப்ரரி டாட் யூஆர்எல்ஸ். அப்போ அந்த யூஆர்எல்ல இருந்து இங்க எடுக்கும் மேம். ரித்திகாவோடது வந்து அக்கௌண்ட்ஸ் அட்மின் 2 இருந்துச்சு மேம். கரெக்ட். அக்கௌண்ட்ஸ் பண்ணிட்டு அக்கௌண்ட்ஸ்குள்ள என்ன இருக்கு யூஆர்எல் அதை போய் உள்ள பண்ணுவோம். இதே இங்க வந்து சந்தியாவோட அக்கௌண்ட்ஸ் எதுவுமே அவ போடாம வெறும் எம்டியா தான் மேம். கரெக்ட். ஸோ கோ பேக் டு த திங். So she said, okay, admin ஒன்று இருக்கும், இன்னொன்று எம்டி பாத்ல பட் இன்க்ளூட் லைப்ரரி டாட் யூஆர்எல். பட் ஸோ இந்த இதில் வந்து என்னது ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? இந்த கரண்ட் யூஆர்எல் டாட் ஸ்பை விச் இஸ் அண்டர் லைப்ரரி சிஸ்டம் அப்படின்ற ஃபோல்டர்ல இருக்கு, ரைட்? This is the default one. But how will the server know what is the default? எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு? You understand my question? எல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு கேக்குறீங்க? எங்க இருந்து ஸ்டார்ட் இப்ப சர்வருக்கு வந்து எந்த யூஆர்எல் ஸ்டார்ட் பையன் நான் முதல்ல செக் பண்ணணும் அப்படின்னு உங்க சர்வருக்கு மேம் அது கன்ஃபிகுங்கிற குள்ள ஒரு யூஆர்எல் இருக்கும் மேம். அதுதான் மேம் ஒரு பேசிக்கான இது. ஓகே, எங்க இருக்கு இவங்க இதுல எங்க இந்த இருக்கு? இதுல இவங்க இதுல வந்து இல்ல மேம். இவங்க வந்து லைப்ரரி சிஸ்டம் அப்புறம் லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணி மட்டும் பண்ணிருக்காங்க மேம். ஓகே பட் யூ கெட் அண்டர்ஸ்டாண்ட் மை क्वेश्चन? புரியுது ஃபர்ஸ்ட் எந்த ஒவ்வொரு உங்க ப்ராஜெக்ட்ல கன்ஃபிக்ல ஆரம்பிச்சது, சந்தியா ப்ராஜெக்ட்ல லைப்ரரி சிஸ்டம்ன்றதுல ஆரம்பிக்குது. ஹூஸ் இட்? ஹவ் டஸ் இட்? லைப்ரரி நார்மலி எனி ப்ராஜெக்ட் தே ஹேவ் சம் டிஃபால்ட் அசம்ஷன்ஸ். இந்த இடத்துல தான் முதல்ல இது போகணும்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? இஃப் யூ ஆர் ஓவர் ரைடிங் தி அசம்ஷன் தேர் ஹேஸ் டு பி சம் ஃபைல் வேர் யூ சே ஸ்டார்ட் லுக்கிங் ஃப்ரம் ஹியர். ஒரு ஸ்டார்டிங் தேர் ஹேஸ் டு பி அ நோன் ஸ்டார்டிங் பாயிண்ட். What is that known starting point? How does the server know where do I go start? மேம் ஜாங்கோக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு மேம். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஃபிகர்னு ஒண்ணு தேவைப்படும் மேம். அதுக்கு அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்து அது புரிஞ்சு கரெக்டா போயிடும். சந்தியா இதுல கன்ஃபிகர்னு ஒன்று இருக்கா? இல்ல மேம், இவங்க வந்து வெறும் ஃபோல்டர் எப்படி how did the Django server know இந்த ஃபோல்டருக்கு I mean it doesn't know that சந்தியா இதுன்னா இப்படி போகணும்னு சொல்லி தெரியாது இல்லையா? All the servers by default it knows I had to go to config. If you are changing it, how will it know? எஸ் மேம், செட்டிங்ஸ்ல தான் மேம் என்னோட கன்ஃபிக் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து நம்ம manage.py தான் மேம் நம்ம ரன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து லைப்ரரி சிஸ்டம்ல இருக்க செட்டிங்ஸ் தான் கால் பண்ணுது மேம். ஓகே, so that is your default. எஸ் மேம், இப்போ இந்த செட்டிங்ஸ்ல போகும்போது நம்ம கான்ஃபிக் வருது. சோ அந்த டிஃபால்ட்டான இருக்கிற அந்த யூஆர்எல்ஸ்லாம் வருது. ஸோ அதுக்கு கீழே இருந்து அப்படியே நமக்கு வந்து என்ன அட்மினுக்கு என்ன, செஷனுக்கு என்ன, மெசேஜஸ்க்கு என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா ஸ்பிட் ஆகி நம்ம இந்த யூஆர்எல்ஸ் போகும்போது ஒவ்வொன்றா ஆகும். ஓகே, go read about it. My point is go read about it. Yeah, read பண்ணி because these are all default things. Debug பண்றதுக்கு it will be very useful. Okay, now back to our original question. அந்த add book click பண்ணது என்னாச்சு? சர்வர் சைடுக்கு கோடு வந்துதா? So we are checking the URLs. இப்போ go back. Okay, இல்லை add இந்த add வரும்போது என்ன request போச்சு? How does the request look like? It went to a request URL had something called books. You see that? Click on the request URL. Books.add-ன்றதுக்கு தான் போச்சு அது. That is the actual URL that got created. மேலேயும் பாருங்க books.add தான் இருக்குது. அப்போ எப்படி போச்சு அது? How did I then கோட்ல எங்க இருக்குது? அப்போ புக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா? இந்த பாத்துல ஒரு செக் பண்ணி
ஓகே, கோ டு library.url போய் செக் பண்ணுங்க. அடுத்து அது இதுல என்ன? போய் செக் பண்ணுங்க. அந்த புக்ஸ் ஆட்னு ஒன்று இருக்கு, பேட்டர்ன் இருக்கா, லைட் யா 17. அப்போ என்னது? இப்போ என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணுவீங்க? books.url ஒன்று வந்ததுன்னா, சாரி புக்ஸ் ஆட்னு வந்ததுன்னா என்ன வியூ என்ன நேம்? வியூஸ்ல வந்து புக் கிரியேட் வந்து நம்ம கால் பண்ணுவோம் மேம். ஓகே, வேர் இஸ் த புக் கிரியேட் நவ்? அந்த வியூ எங்க இருக்கு? தட் இஸ் த புக் கிரியேட். It's request whatever. So how do I know which HTML file got sent? Book.form 127. Line number 127 என்னது? What is the meaning of line number 127? Book form na என்னது? What is it? So this is what I want you guys to understand. எப்படி அந்த அந்த HTML டெம்ப்ளேட் எப்படி குள்ள போயேன். டெம்ப்ளேட்ஸ் குள்ள போயேன். அதுக்குள்ள HTML HTML ஃபைல் இருக்கும் ரித்திகா. மேம் கேக்குறது புக் ஃபார்ம்ன்றது ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருப்போம். புக் ஃபார்ம்னு ஒரு கிளாஸ். Okay. So my question is, bigger question is, understanding all these details. எப்படி வந்து தானா வந்துச்சு? எப்படி வந்தது? Right? You are supposed to be writing the code for this add new book. நீங்க தான் அந்த HTML ஃபைல ChatGPT பண்ணிச்சு whatever, but you place the code அந்த இடத்துல. So you need to know, நாளைக்கு போய் இந்த add book அப்படின்ற ஃபோல்டர்ல all book அப்படின்ற ஃபோல்டர்ல வந்து if I have to make some change, can you go back to the it's too much இது for me. You need to know எந்த கோடு எப்போ வந்ததுன்னு you need to know, right? தானா வந்துடுச்சு, பட் எப்படி வந்தது? இப்போ அந்த ஆட் புக் அப்படின்ற HTML இப்போ சே ஐ டோன்ட் லைக் த கலர், கோ சேஞ்ச் த கலர், எப்படி போய் சேஞ்ச் பண்ணுவீங்க? யூ நீட் டு நோ வேர் தட் HTML ஃபைல் இஸ். எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சா தானே போய் சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி அந்த ஃபைல் லோட் ஆச்சு? ஸோ this is, do you guys understand what I'm trying to ask you to learn? ஆனா ஒரு காசு குட், வாட் எவர் சந்தியா ஷோட் சோ ஃபார் இஸ் குட். அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி போகும், இந்த இடத்துல ஆட் ரெஸ்பான்ஸ் இருக்கு, தட்ஸ் குட், தட்ஸ் அ குட் ஸ்டார்ட். பட் யூ நீட் டு கோ ஸ்டில் மோர் டீப் இன்டு இந்த இப்படி தான் வந்தது. ஓகே, புக்ஸ் ஃபார்ம் வந்து யூ ஹேவ் சம்திங் கால்ட் புக் அண்டர் ஸ்கோர் ஃபார்ம். எப்படி இந்த கோடை வந்து அதை அனுப்பி வச்சுது, ரெஸ்பான்ஸை அனுப்பி வச்சுது, ரைட்? இந்த கோடில் டு யூ நோ, ஸ்க்ரோல் அப், அந்த பர்சன்ட் யூஆர்எல்னா என்ன மீனிங்? பர்சன்ட் பிளாக் கண்டென்ட் லைன் நம்பர் 5க்கு என்ன மீனிங்? பர்சன்ட்னு போட்டிருக்கு, பிளாக்னு போட்டிருக்கு, கண்டென்ட் போட்டிருக்கு, என்ன மீனிங் அதுக்கு? அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு காலம்போது அந்த இது ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அது எங்க நம்ம முடிக்கிறோமோ அது வரைக்கும் ஃபுல்லாமே அங்க போகணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஆன்சர் தெரியாது. பட் மை பாயிண்ட் இஸ் யூ நீட் டு நோ ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு. அப்பதான் நாளைக்கு வந்து இன்னைக்கு அடுத்த ப்ரோக்ராம் எழுதும் போது யூ வில் நோ, ஓகே இதுக்கு இந்த பர்பஸ். ஈவன் தோ ChatGPT or whatever is going to generate the code, you need to understand what that code is, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. that is a skill you have to have. I'm not asking you to write எல்லா கோடையும் நீங்களே தானா கையில் எழுதுங்கன்னு சொல்லவே இல்லை நான். பட் எழுதின கோடை வந்து you should be able to understand, especially the flow, because not ChatGPT is not going to give you the code that works perfectly. There will be issues. அப்போ அந்த இஷ்யூஸை நம்ம போய் என்ன ஒழுங்காத்தான் பண்ணுதான்னு பார்க்கறதுக்கு you need to understand the code. That is the reason we are doing this exercise. Okay? All right. So one more chance. You're going to go do all this one more time. But in the Sunday, did I tell them? We have to do the, what did I tell? So I told Karthi, not next Sunday. நம்ம கோல் வந்து இன்னைக்கு என்ன Thursday-யா Wednesday something like that. இந்த சண்டே மீட் பண்ணும்போது I want us to go through this and the actual resource file. Remember, we were working on the material, we were working on that. I want to finish that too. அதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து we will be meeting once during the week also. அடுத்த கோல் வந்து next Sunday-க்கு when we meet Karthi, whatever questions we have, I would like to show him a proposal of this is how the UI is going to look. Just a proposal, not the full one. Do a ChatGPT one. Okay? அதில் வந்து அவ்வளோ நம்ம first goal என்னது? We are going to upload it using Excel. So I'm going to split you both, all 4 of you, into 2 groups, and one will work on one, the other will work on the other.
I'll do that on Sunday. Next Sunday. இந்த Sunday meet பண்ணும்போது we'll do that. So இந்த Sunday வரும்போது whoever is taking notes on the homework-க்கு, I think Kavya, I assigned you, அந்த homework-ல வந்து the homework is to go do whatever I just said, which is show me the full flow. பேஜ் வரணும், HTML பேஜ் வரணும், அதில் வந்து Chromeல வந்து Chromeலையும் பிரேக் பாயிண்ட், யூ ஷுட் நோ ஹவு டு புட் அ பிரேக் பாயிண்ட். பிரேக் பாயிண்ட் போட்டு அங்கே போகணும். இந்த ஆட் ரெக்வெஸ்ட் வந்ததுன்னா எங்கே வருது, கோடு எங்கே வருதுன்னு காட்டணும். எப்படி அந்த கோடு வந்து டேட்டா பேஸ்க்குள்ளே போகுதுன்னு காட்டணும். இந்த ஆட் புக் எக்ஸாம்பிள், I don't want to do the ad book. I think Ritika came up with something her own, some makeup samacharam. Yes, Kavya, do you have something? Did you do something? நானும் ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணேன் மேம். கிரிக்கெட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சும்மா ஒரு டேபிள் மாதிரி ஐபிஎல் டேபிள் யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி. Okay, very good. Okay, something interesting. Yeah. So Sandhya, I would like you to do something too, not the library system. சரியா? Do it one more time. So அந்த இதுல வந்து show me your creativity and something, that will click with the others. Anyways, something different from I want you to show the whole thing. இப்போ சந்தியா என்ன காட்டினாங்களோ I want to see until the database. கிளிக் ஆகி டேட்டாபேஸ்க்குள்ள போய் டேட்டா ஸ்டோர் ஆகிற வரைக்கும் எனக்கு காட்டணும். This is the last chance. We've been doing it for more than 2 weeks now. I didn't even talk about ORMs. Let's see. That was the other questions, right? Model na enna, ORM na enna. It was part of your homework. What is ORM? Let me check whatever else I gave. Tell me, what is ORM? இப்போ ஓஆர்எம்ங்கிறது வந்து நம்ம கோடுக்கும் நம்ம டேட்டா பேஸ்ல இருக்கிற அந்த எஸ்கியூஎலுக்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி தான். எஸ்கியூஎல்ல வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஆட் பண்றதோ இல்ல அப்டேட் பண்றதோ எது பண்றதுனால வந்து நம்ம query எழுதணும். பட் ஆனா கோடிங்ல வந்து நம்ம query எழுத முடியாது. சோ வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கோட்ல தாராளமா query எழுதலாம். query எழுதி you can execute the command. It's a different concept. You can do something called .execute query போட்டு தாராளமா பைத்தான்ல நீங்க you can do that. You make it. ஒவ்வொரு தடவையும் பண்ற மாதிரி இருக்கும்ல மேம். ஸோ வந்து நம்ம ஓஆர்எம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இல்ல ஒரு லைக் ஒரு ஆட் பண்றதுன்னா இந்த மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நம்ம அது ஈஸியா வந்து டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணிக்குவோம் மேம். ஓகே, anybody else? காவியா பேசுறீங்க பட் எனக்கு கேட்கல. ஆடியோ வரல காவியா. மேம் அதாவது போன்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். என்னோட லேப்டாப்ல கேட்கல, நீங்க பேசுற வாய்ஸும் கேட்கல. அதனால போன்ல தான் கனெக்ட் பண்ணி. சரி, இப்ப கேக்குது, சொல்லுங்க. அதான் மேம் ஓஆர் சந்தியா சொன்ன மாதிரி தான் மேம். இப்போ நான் ஒண்ணு சொல்றேன்னா அது உங்களுக்கு புரியாது மேம். நடுவுல ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் மேம் ஓஆர். இப்போ நான் சொல்றது அவங்க வந்து அவங்களுக்கு நான் சொல்றதும் புரியும், அவங்க சொல்றதும் புரியும் மேம். சோ இப்ப நான் வந்து ஒரு நார்மலா நம்ம இதை எடுத்துக்கோங்க, எஸ்கியூஎல் நான் சொல்றேன்னா அத வந்து டைரக்டா அவங்களுக்கு வந்து எஸ்கியூஎல் query புரியாது மேம், அவங்களுக்கு பைத்தான் புரியும். சோ நான் வந்து இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி இவங்க அவங்க கிட்ட சொல்ற மாதிரி. Okay, good example. So the kind of OR on a job என்னன்னா, Sandhya said query எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு. It's not எழுத முடியாது. You can always write the query, but it's a different skill. Writing SQL is you have to learn the SQL language. SQL எப்படி query எழுதுறதுன்னு சொல்லிட்டு பழகினா you can do it. ஒரு Python programல இருந்து you can always write a query and say execute query. But the Python programmer also needs to understand how to write SQL query, right? Instead, Python programmers, like any programmers, you understand the object-oriented programming concepts. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி உங்க டேட்டாபேஸை வந்து you represent it as a objects and models. அது ரெப்ரசன்ட் பண்ணி வச்சா then you can do in any object, you can do operations, functions. You can பண்ணலாம். Get me all the objects, get me an object which meets this condition. இதெல்லாம் it becomes much more natural for a programmer to view than to write a query. Okay, it's not that you cannot, you can, but by going with object-oriented model, making your database as a collection of objects and writing your queries in an object-oriented way, your program is much more streamlined. It's much more easier to understand. That is the reason you are using it.
you don't have to worry about how do I write queries. Okay, so that is one of the reasons you are Yes, using ma'am. ORMs. Now, ORM-லயே varieties இருக்கா? Is there any ORMs that are off the shelf ORM? இப்போ பைத்தான் லாங்குவேஜ் மாதிரி ORMஸ்லயே எதனா இருக்கா? பைத்தான் ஒரு லாங்குவேஜ் இருக்கு, ஜாவான்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, whatever. அது மாதிரி ORMலயும் வித்தியாசமா இருக்கு எதனா இருக்கா? SQL Alchemyன்னு ஒண்ணு படிச்சிருக்கேன் மேம். சரி, வேற at the current project you guys used some ORMs, right? Kavya, Ritika? Sequelize. வேற. ஸோ இப்போ ஜாங்கோல என்ன யூஸ் பண்றீங்க? எந்த ORM யூஸ் பண்றீங்க? Ma'am, migration. என்னது? Migration. Migration தான் What is அது ஓரம். migration is the name of a ORM? மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். ஆ மேம் இப்போ வந்து நான் ஒரு இதுல பார்த்தேன் மேம், ஓஆர்எம் வந்து இப்போ பைத்தான்ல அது ஊப்ஸ் கான்செப்ட் இருக்குல்ல மேம், ம் அது வச்சே வந்து நம்ம ஓஆர்எம் தனியா எழுதாம ஊப்ஸ் கான்செப்ட் வச்சே அது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓ ம் which is all the same. இந்த ORM நீங்க SQL Alchemy whatever அதெல்லாம் it facilitates, it gives you a framework. Underlying concept is the same no matter what you use. Yeah, it's like kind of a framework is what it is, right? It help, but the underlying அந்த concept, ஊப்ஸ் கான்செப்ட் வச்சு ஹெல்ப் பண்ணி ஓஆர்எம் வந்து கிரியேட் that is ஆகும் what, அப்படி. yeah, ORM நாலே object resource management or whatever, right? The whole point is to use your tables and everything as objects. அதுக்கு இந்த there are several ORM concepts or models that gives you a framework. Django ஒரு framework. Django is nothing but Python code, இல்லையா? There's something Django. It just gives you a framework. அது மாதிரி there are a couple of ORM is one of the frameworks for you to write things in object-oriented form. That's what it is. Okay? So என்ன ஆப்ஜெக்ட் இப்போ Django-க்குன்னு சொல்லிட்டு I'm not sure about it. Django ORM choices. என்ன இருக்கு? Choices that are used to define the okay, I have okay, models Django go. Okay, read about it. I don't know what the Django க்குன்னு என்ன okay, டைமும் ஆயிடுச்சு. Read about Djangoல எந்தெந்த ORMsலாம் யூஸ் பண்ணலாம், if there is anything like that. Okay, just read it. This is general knowledge. You need to know what's going on. So I hope with using the ORM and you understand the full project structure. So next week Sunday when we meet, I'll ask questions on உங்க ப்ராஜெக்ட்ல எந்த ORM எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி டேட்டாபேஸ் அதை கனெக்ட் ஆச்சு. Again, when you tell me the complete path, you will understand all this. So complete all that and we will be looking at the அந்த ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் இது how far is it, எல்லா ஃபீல்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? எல்லா ஃபீல்டும் நாங்க கம்ப்ளீட் ஆ நாங்க ஒரு மீட்டிங் வந்து பண்ணோம் மேம். பண்ணி அந்த இப்ப நான் ஒரு 16 ஃபீல்டு பண்ணேன் மேம். அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் மேம். ம் அப்படி மாறி மாறி எக்ஸ்பிளைன் பண்ணி ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம் மேம். okay, very good. So what was the Lakshya involved too? Was she there too? இல்ல மேம், அவங்க எது எக்ஸாம் இருக்குன்றது சொல்லிருக்காங்க. Okay, but make sure to include her too. Okay, Sunday we'll review that. ஆனா ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம் மேம். Very good, very good. Okay, that's a good idea. சரி, so we'll review it on Sunday and next Sunday work முன்னாடி I'll discuss what to do. Okay, the idea is one more homework if you want to do it. How do you upload from Excel? இப்போ நீங்க பண்ண ப்ராஜெக்ட்லயே you can add a very simple thing that is உங்க UIல வந்து ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் இருக்கு, upload from Excel. You have to give the path. Users have to give the path. இந்த path Excel ஃபைல்ல என்ன இருக்கு, ஒரே ஒரு டேபிள். You can just have 2 columns. Excel file will have 2 columns. Your database will have 2 columns. Upload the data. Excelல இருக்க data எப்படி பண்றது? ChatGPT can give you the code off the shelf. Not a problem. Just understand it. எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சரியா? And then that's what we'll be doing it for next week ஃபுல்லா the whole Excel இதையும் பண்ணுவோம் நம்ம. சரியா? Alright, any questions? Okay, we'll meet on Sunday next. சரியா? And make sure you have all this ready. Got it? Alright. Bye guys. Bye. Bye.